அதே மாதிரி இனத்தோடு சேரும், வெள்ளாடு தன்னோட சேரும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இனத்தோடு சேரும்னா ஒரே குணங்கள், அதே மாதிரி ஒரே பண்புகள், பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க பெரும்பாலும் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. நண்பர்களாக இருப்பாங்க, அதே மாதிரி உறவினர்களாக கூட இருப்பாங்க. அவங்க எப்போதுமே ஒன்றாவே இருப்பாங்க, ஒன்றாவே பழகுவாங்க, எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்க, சேர்ந்து இருப்பாங்க, சேர்ந்து வாழுவாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்துக்காக இதை சொன்னது. வெள்ளாடு தன்னோடு சேரும்னா, ஆடுகள் பொதுவாக மந்தையாக தான் போகும். போகும்போது ஒரு பெரிய ஓடை வந்தது இன்றைக்கி அதை தாண்டணும்னு வைங்களேன், ஒரு ஆடு முதல்ல தாண்டாது. எல்லாம் கரெக்டாக அந்த கடையில் நின்றுட்டுருக்கும். ஏதாவது ஒரு ஆடு தாண்டி அந்த பக்கம் போனால் தான் போயிட்டுன்னு வைங்க ஒரு ஆடு, உடனே கடன்னு எல்லா ஆடும் தாண்டி போயிடும். இதுதான் வெள்ளாடு தன்னோடு சேரும்னு ஒரு பழமொழி. இது என்ன, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரே குண இயல்பு கொண்டவங்க ஒன்றா இருப்பாங்க, பழகுவாங்க, நண்பர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.